வணக்கம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் வண்டி வாங்கிட்டு வந்திருக்காருங்க, ஜென்னு. அந்த ஜென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வாங்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து யூஸ்டு காரை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதனால் அந்த ஜென்னு வந்து எப்படி தெரியாமல் வாங்கியிருக்கிறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஓரளவுக்கு நீங்கள் நான் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பழைய கார் வாங்கும்போது வந்து யூஸ்டு கார் வாங்கும்போது கொஞ்சம் செக் பண்ணி வாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு மெக்கானிக் கூட்டிகிட்டு போய் வாங்க அப்படின்னு சொல்லி நான் பல வீடியோக்கள் நான் வந்து சொல்லியிருக்கிறேனுங்க. அப்படி இருந்தும் இவங்க தெரியாமல் இந்த ஜென்னக்கார் வந்து இவங்களே ஒரு டிசைடு பண்ணி சரி சீப்பாக கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக போய் வாங்கியிருக்காங்க. நான் இந்த விஷயம் வந்து மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேனுங்க. இப்போ இந்த ஜென்னுடைய மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வந்து விசாரித்தாங்கன்னா ₹1,50,000 மார்க்கெட் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வண்டி வச்சுருக்கிறவங்க எல்லாருமே 1,50,000 சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, 2004 2005 மாடலுக்கு 1,50,000 தான் மார்க்கெட். ஆமாம், மார்க்கெட் 1,50,000 ரைட். ஓகே, எங்கள் போய் கேட்டில் 1,50,000 தான் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து இவங்க சொன்னதே 1,20,000 சொல்லியிருக்காங்க. யார் தேடிட்டு இருக்கும்போது 1,20,000க்கு ஒரு வண்டி கேட்குறாங்க, வாங்க கம்மியாக பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு டக்குன்னு உடனே ஆகா எல்லா வண்டியும் 1,50,000 சொல்கிறாங்க, இந்த வண்டி 1,20,000 தானா அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக கிளம்பி வந்துட்டாங்க. வந்து இந்த வண்டி ₹1 கேட்டு 1,05 கேட்டு 1,10க்கு பேசி முடிச்சுட்டாங்க. ஆஹா 1,10க்கு ரைட் சீப்பாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு ரைட் ஓகே நம்ம டிஎம்எஃப் எடுத்துகிட்டு போனால் வண்டி வேலை செஞ்சுக்கலாம், ரைட் சில்லற மாடம் எல்லாம் வேலை செஞ்சுக்கலாம், எல்லாம் சின்ன சின்ன வேலைக்கு தானே அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ தான் வந்தாங்க. வந்த உடனே நான் வண்டி செக் பண்ணி பார்த்தேன், என்னென்ன வேலை செய்யணுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து சொன்ன உடனேயே இருங்க ஃபஸ்ட் நான் வந்து வண்டி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இல்லை இருங்க நான் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வண்டியை காமிச்சிக்கிறேன்னுங்க. வந்த உடனே எங்கள் என்ன தெரியுங்களா வேலை சொன்னாங்க, இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் இப்போதைக்கு வேண்டாங்க, சும்மா பாலிஷ் கீலிஷ் எல்லாம் போட்டுக்கலாம், ஹெட்லைட் கொஞ்சம் அழுக்காக இருக்குது மாற்றிக்கலாம், ஃபாக்லாம் மாற்றிக்கலாம். அப்புறம் மெயின் வந்து ஏசியில் வந்து கேஸ் மட்டும் கம்மியாக இருக்குதுங்க, ஏசி கேஸ் பிடிச்சா போதுங்க. அப்புறம் பவர் ஸ்டேரிங்கில் வந்து கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்குது, அதனால் டைட்டாக இருக்குதுங்க. இது வந்து எல்எக்ஸ்ஐ மாடலு, ஆனால் ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது ஓட்டுறக்கு, அது மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி அப்புறம் அந்த மேட்டுக்கெட்லாம் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லி வண்டி எந்திரிச்சு போய் பார்க்கலான்னு சொல்லி எந்திரிச்சு நான் வந்து வண்டி பார்த்தனுங்க. வண்டி வந்து காமிச்சிடணுங்க. இதுதான் இந்த வண்டிங்க. வண்டி பார்த்துக்குங்க. இந்த ஹெட்லைட் வந்து அழுக்காக இருந்தது, ஹெட்லைட் உடஞ்சிருந்ததுங்களா. அதுக்கப்புறம் ஃபாக் லேம்ப் வந்து லைட் உடஞ்சிருந்தது, லைட் ஃபாக் லேம்ப் மாற்றிடலான்ட்டாங்க. அதுக்கப்புறம் சைடு மிரர் ஒன்றும் இல்லை, சைடு மிரர் போட்டலான்ட்டாங்க. பெயிண்ட் வந்துங்க நான் உங்களுக்கு பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், பாடி லைன் கொஞ்சம் நீட்டாக பாருங்கள், பெயிண்ட்டு கொஞ்சம் நீட்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாங்க இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குது பாருங்க, இந்த 150 ரூபாய்க்கு பாட்டிலில் விற்கிறாங்க பாருங்க, அதில் வாங்கி அடிச்சிருக்கிற பெயிண்ட்டு பாருங்க. இந்த இடமெல்லாம் பாருங்க, உங்களுக்கு எந்தளவுக்கு ஃபோனில் தெரியும்னு தெரியலிங்க. இது பாருங்க, திட்டு பூரா இந்த இடம் பூராமே பேட்ச் ஒர்க் இருந்துருக்குதுங்க, விட்டு பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்க இந்த இடத்துல பெயிண்ட்டு. அதுக்கப்புறம் இன்டீரியர் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்டீரியர் சீட் கவர் மேட்டு கேட்டெல்லாம் போட்டுடலான்னாங்க. அதெல்லாம் சரிங்க, மெயினான விஷயம் சொல்லியிருக்கிறீங்க என்னென்னு, இந்த மாதிரி ஏசியும் பவர் ஸ்டேரிங்கும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் எல்லாமே இந்த இடம் பூரம் தெரியுதுங்களா, எல்லாமே பேஸ்ட் ஒர்க்குங்க. பேட்ச் ஒர்க்கு வர ஸ்டார்ட் ஆகிருக்குது. நான் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறது அதானுங்க, வண்டி வாங்கும்போது பார்த்து வாங்கணுன்னு. இப்போ தான் ரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குதுங்க. பேட்ச் ஒர்க்கு ஆல்ரெடி வெளியெல்லாம் வந்துருச்சுங்க, இங்கெல்லாம் துரு பிடிச்சி இப்போ நிற்கிதுங்க. இடம் தெரியுதுங்களா, பானட்டு கட்டாகி. இதை விட கொடுமையான விஷயத்தை சொல்கிறேன்னு இருங்க. இந்த வண்டி விற்றாங்க பார்த்தீங்களா, ஏசி கேஸ் பிடிச்சா மட்டும் போதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நேரம் எடுத்துகிட்டு போங்க, கேஸை பிடிங்க, ஏசி பக்கா ஒர்க் ஆகணும். இங்கே பாருங்க எப்படிங்க ஒர்க் ஆகு தெரிஞ்சிருக்குங்களா.
தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. டிஎம்எஃப் இந்நேரம் பார்த்தவங்க தெரிஞ்சவங்க இந்நேரம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரேடியேட்டர் ஒன்று இருக்குதுங்களா, கண்டென்சர் எங்கீங்க? உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியும்னு தெரியல. தெரியுதுங்களா? ஓட்டை வெறும் ஓட்டை, ரேடியேட்டர் மட்டும்தான் இருக்குது, கண்டென்சரே இல்லைங்க. கண்டென்சர் இல்லாமல் ஒரு ஏசி ஒர்க் ஆகுமா? ஏசி கண்டென்சர் இல்லை, டியூப் இல்லை, முன்னாடி இங்கே இருக்கிற ஃப்ரண்டேஜில் எதுவுமே இல்லைங்க. அந்த ஏசிக்கு வரும் பார்த்தீங்களா, கண்டென்சர் டியூப்பு வால்வு எதுவுமே இல்லை கீழே. எப்படிங்க ஏசி ஒர்க் ஆகு? அதுக்கப்புறம் பவர் ஸ்டேரிங் சொல்லி வண்டி கொடுத்துருக்குறாங்க இல்லைங்க, பவர் ஸ்டேரிங் சுத்தமாக ஒர்க் ஆகிறதில்ல. பார்த்துங்க, பவர் ஸ்டேரிங்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க? ஏசி கேஸ் மட்டும் முடித்தா போதும், பவர் ஸ்டேரிங் ஆயில் ஊற்றினா போதும், நல்லா ஃப்ரீ ஆகிக்கும். பவர் ஸ்டேரிங் யூனிட்டே ஒர்க் ஆகிறது இல்லைங்க. அதுவும் இல்லாமல் ஜென்னுகளை கிடைக்கிறதே இல்லைங்க புதுசு. இது வேறு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கு. வேலை செஞ்சாலும் 100% சக்ஸஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது பவர் ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும். அது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் எனக்கு தெரிஞ்சு ஆனதே இல்லைங்க. ஒரே ஒரு ஜென் எடுத்து நான் படாத பாடுபட்டுட்டுங்க, ஜாமானம் கிடைக்காம அவ்வளோ பஞ்சாயத்து. அதனால் நம்ம டிஎம்எஃப்க்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறது அதுதான். முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாங்கும்போது தயவு செஞ்சு ஒரு மெக்கானிக் 2 மெக்கானிக் கூட்டிகிட்டு போங்க. தப்பு இல்லைங்க, 500 1000 2000 நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் பரவாயில்ல, மெக்கானிக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் செக் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கலாம். பாவங்க, இவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க தெரியுங்களா? இந்த மாதிரி ஜென்னு வாங்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஒரு 2-3 மாதமாக தேடி துளாவி எல்லா பக்கம் விலை ஜாஸ்தியாக இருக்குது, சரி விலை கம்மியாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஓடி வந்து இந்த வண்டியை வாங்கியிருக்கிறாரு. இதெல்லாம் கை வச்சா எவ்வளோ வருங்கிறீங்க? முதல்ல ஏசி கண்டென்சரே இல்லாமல் வெறும் ஏசி கேஸ் பிடிச்சா போதுன்னு சொல்லி வண்டி விற்றுருக்காங்களே, அவங்கள என்ன சொல்கிறது? நான் முதலேயும் கூட்டு நான் சொன்னேங்க, அந்த ஒரு ஹோண்டா சிட்டி ஒன்று நம்ம டிஎம்எஃப் பொள்ளாச்சியோ உடுமலைப்பேட்டையில் வந்து உடுமலைப்பேட்டையில் கீழே அண்டர் சேர்ஸில் ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா? அப்படி வந்து அந்த வண்டி வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் அவர். வந்து அடியில் அண்டர் சேர்ஸில் ஒன்றுமே இல்லாமல் விற்றுருக்குறாங்க. எப்படி ஒரு மனசாட்சியும் கூட வேண்டாங்களா வண்டி விற்கிறதுக்கு? நான் எல்லா டீலரையும் வந்து நான் குத்தம் சொல்லலைங்க. யாரோ ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணுற தப்புனால எல்லா டீலருக்கு இது தேவையில்லாமல் கெட்ட பேர் தானுங்க. நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நிறைய பேர் வச்சுருக்கிற ஒரு தொழிலில் ஒருத்தர் குற்றம் பண்ணாருன்னா அந்த தொழில் பண்ணவங்க அத்தனை பேருமே ஒரு குற்றவாளியாக நினைக்கிறாங்க, ஒரு இதாக நினைக்கிறாங்க, தப்பாக நினைக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இது? நம்ம தான் கொஞ்சம் மனசாட்சியோடு பார்த்து நம்ம வண்டி விற்கணுங்க. மேக்ஸிமம் இல்லைன்னா சொல்லியாவது கொடுத்துருக்கலாங்களா, எனக்கு ஏசி ஒர்க் ஆகாது, டியூப் இல்லை, கண்டென்சர் இல்லை, அப்புறம் பவர் ஸ்டேரிங் ஒர்க் ஆகாது, நீங்களாம் வேலை செஞ்சுங்க அப்படின்னு சொல்லியாவது நீங்கள் கொடுத்துருக்கலாமே. வண்டி விற்கிறவங்க டீலர் தான் நான் சொல்கிறேன்னுங்க. அந்த வண்டி விற்கிற டீலர் யாராச்சும் நீங்கள் ஏதாவது குறை இருந்தால் சொல்லி கொடுத்துருங்க. 10,000 20,000 நீங்கள் கம்மியாக கொடுத்துருங்க. 30-40 வந்து அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு போட்டோம். இந்த மாதிரி நல்லா இருக்குது, ஏசி ஒர்க் ஆகிட்டு இருக்குது, கேஸ் பிடிச்ச போகுது, நீங்கள் எடுத்துகிட்டு போய் கேஸ் பிடிங்க. அது இன்னும் ஒரு 1000 ரூபா 1500 வருங்க, அவ்வளோதான். கேஸ் பிடிச்சிங்கன்னா ஏசி பக்காவாக ஒர்க் ஆகுது. எப்படிங்க பக்காவாக ஒர்க் ஆகும் டிஎம்எஃப்? மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஏசி மேட்ரு. ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறேங்க, தயவு செஞ்சு வண்டி யூஸ்டு கார் வாங்குறது பார்த்து வாங்க. தயவு செஞ்சு மெயினான விஷயத்தை பார்த்துங்க. எப்போவுமே வண்டி குவாலிட்டியாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு சொல்கிறேனுங்க, ரேட்டு 10,000 ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்தி கொடுங்க. இவ்வளோ மன உளைச்சல் நீங்கள் ஆக வேண்டாம் தயவு செஞ்சுங்க. 10,000 ரைட், 1,500 ரூபா இந்த வண்டி மார்க்கெட் சொன்னாங்கன்னா தாராளமாக 1,500 ரூபாய்க்கு வாங்குங்க. 5 ரூபாய் 10 ரூபாய் பார்கெயின் பண்ணி பேசி வாங்க. வண்டி நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, மெக்கானிக் வந்து பார்த்துட்டாங்க, செக்கப் பண்ணிட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்குங்க. ஏன்னா ஒரு குவாலிட்டி இல்லாத வண்டி வாங்கி நீங்கள் 40,000 50,000 இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 50,000 செலவு வருங்க. இத்தனை வேலையும் செஞ்சோம்னா மேலேயே வரும். 50 ரூபாய் நிற்காது எனக்கு தெரிஞ்சு, 50 ரூபாய்க்கு மேலே தான் வரும். இவ்வளோ வண்டி வாங்கி 60,000 70,000 நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து வண்டி விலை சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்குறீங்க? மெயினான விஷயம் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இந்த சீப்புங்கிற வார்த்தையை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. காரை பொறுத்த வரைக்கும் சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கி தான் நிறைய பேர் இன்றைக்கி மாட்டியிருக்கிறாங்க. நிறைய டிஎம்எஃப்ங்க. இப்போ ரீசெண்டாக ஜென்எஸ்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் ஜென்எஸ்டில் வெளியே போய் விசாரிச்சாருங்களாம்மா. எல்லாமே 1,500 ரூபா 1.25 ரூபா சொன்னாங்களாம்மா. இவருக்கு வந்து யாரோ 1,400 ரூபா விலை சொல்லியிருக்காங்க. பயங்கர சீப்புன்னு போய் எடுத்துகிட்டு வந்துட்டார். அந்த ஜென்எஸ்டியில் சுற்றி பார்த்தாங்க, அடேங்கப்பா இந்த டோர் இல்லைங்க, இங்கெல்லாம் பேஸ்ட்டு வச்சு இந்த டோரெல்லாம் ஃபுல் பேட்ச் ஒர்க்குங்க. இந்த டோரு அப்படியே இப்படி நெளிஞ்சு இருக்குதுங்க டோரெல்லாம். இதே வந்து 80% நெளிஞ்சு இருக்குதுங்க, 100க்கு 100 இல்லைங்க இந்த பக்கம் டோரு. அப்புறம் அந்த ஜென்எஸ்டியில் பார்த்துட்டு நான் சொன்னேன், சாம்சங் வேண்டாங்க, வாங்கினவங்க வண்டி கொண்டு போய் கொடுத்துருங்க, 10,000 கம்மியாக போனாலும் பரவாயில்ல, ஏன்னா டீலர் தான் அவங்க,
திருப்பி வைக்கிற நீங்கள் வந்து சொல்லியே கொடுத்துட்டு வந்துருங்க, மனசாட்சி இருக்குதா நீங்கள் இப்படி ஏமாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த டிஎம்எஃப்க்கு நான் இதைத்தான் சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு வண்டி கொண்டு போய் கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுங்க. மனசாட்சி இருக்குதா, மனசாட்சியோடு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் நம்ம டீமுக்கு சொல்கிறது தானே. நிறைய பேர் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க மறக்காமல் இனிமேல் வண்டி வாங்கும்போது தயவு செஞ்சுங்க, வண்டி சீப்பாக இருக்குன்னு மட்டும் ஒரு நாளும் நினச்சி தயவு செஞ்சு வண்டி வாங்கிடாதீங்க. எக்காரணத்தை கொண்டு சொல்கிறேனுங்க, விலை கம்மியாக கிடைக்கிதுன்னு வண்டி வாங்கிடாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டுங்க. இன்ஜின் நல்லா இருக்கா, பாடி நல்லா இருக்கா, ஏசி ஒர்க் ஆகுதா, பவர் ஸ்டேரிங் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி வாங்குங்க. எவ்வளோ வெகுளித்தனமாக இருந்திருக்காங்க இவர் டிஎம்எஃப்ங்க, ஜீரணிக்கவே முடிய மாட்டேங்குதுங்க என்னால். அவரும் சொன்னாராம்மா, அப்புறம் என்னங்கிறாருங்க, ஆமாங்க 2 ரேடியேட்டர் மாதிரி வருமில்லங்க முன்னாடி அப்படிங்கிறார். எவ்வளோ வெகுளியாக கேட்குறாரு அவர். பவர் ஸ்டேரிங் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது. பவர் ஸ்டேரிங்கும் ஒர்க் ஆகலைங்க, சுத்தமாக ஒர்க் ஆகலை பவர் ஸ்டேரிங்க. அப்படி வாங்கிட்டு வந்திருக்கிறாருங்க வண்டியை. ஏதாவது யூஸ்டு கார் விற்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன குறை இருக்கோ சொல்லி கொடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா என்ன குறை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல. இந்த குறை இருக்குது, இப்படி இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணிங்கன்னு சொல்லி நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க. நான் பொதுவாக எல்லா டீலரையும் நான் வந்து குறை சொல்லலைங்க, எல்லா காரவாரம் பண்ணது. இந்த மாதிரி சில பேர் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு இது வந்து கெட்ட பேர் ஆகுது. அதுதான் மெயினான விஷயம் நான் வந்து சொல்ல வர்றதுங்க. தயவு செஞ்சு வண்டி வாகனங்கள் யூஸ்டு கார் வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன இன்றைக்கி கண்டென்ட்டு நான் கொடுக்க முடியுமோ உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவை நான் கொடுத்துட்ருக்கேன். இது ஒரு மிக முக்கியமான காரணம். இப்போ கொண்டு வந்தார் அவர். கொண்டு வந்தோன்னா காலையில் 11 மணிக்கு இப்போ பாருங்கள் நின்று மொட்டை வெயில் நின்று நான் பேசிகிட்டு இருக்கிறேனுங்க. உடனே இதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இனிமேல் மற்றவங்க யாரும் ஏமாறக்கூடாது இல்லைங்க, அதுக்காக தான் இந்த பதிவுங்க. பார்த்து வாங்கிக்கிங்க. எந்த யூஸ்டு கார் வாங்கினாலும் பார்த்து வாங்கிக்கிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா விசாரித்து மெக்கானிக் கூட்டிகிட்டு போய் வாங்க. அதை நான் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ தெரிஞ்சவங்க வாங்கினீங்கன்னா பிரச்சனையே இல்லை. உங்கள் சொந்தக்காரர், மாமன், மச்சான், மாப்பிள்ளை வண்டி அப்படியே சர்க்கிளில் வந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்க. எப்படி இருந்தாலும் தெரிஞ்சவங்க கண்ணு முன்னால் ஓடிட்டு இருந்தோடனே நீங்கள் அந்த மாதிரி வாங்கலாம். அப்புறம் வந்து மெட்ராஸ் நம்பர், இந்த வண்டி மெட்ராஸ் நம்பர் தானுங்க. பேட்ச் ஒர்க் எவ்வளோ வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து மெட்ராஸ் நம்பர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் முதல்ல. ரொம்ப லோ மாடலாக இருந்தால் மெட்ராஸ் நம்பரில் பார்த்து வாங்கன்னு சொன்னேன். இதுக்கு ஒருத்தர் உடனே வந்து கமெண்ட் பண்ணுறாப்புல, ஓ மெட்ராஸ் நம்பர் வந்து அப்போது மோசமா, அப்போ உங்கூர் வண்டியில் நம்ம நல்ல வண்டி, அப்போ உங்கூர் வண்டி மார்க்கெட்டெல்லாம் நீங்கள் வந்து நல்லா விற்றுக்கிறீங்களா? நான் யூஸ்டு காரை விற்றுட்ருக்குறேன்னுங்க. ஏதாவது நம்ம பேசுனேன் அப்படின்னா அதுக்கு விதண்டாவாதம் பேசுகிறது. நான் உங்களுக்கு காமிச்ச வண்டி அத்தனை வண்டியுமே மெட்ராஸ் வண்டி தான் நான் காமிச்சிருக்கிறேன்னுங்க. பேச்சருக்கு வந்த வண்டி அதிகமாக. நான் வண்டி வேலை செஞ்சு போடுற வீடியோலையும் நான் சொல்லியிருக்கிறேன், வண்டி வாங்கும்போது பேட்ச் ஒர்க் இருந்தால் வாங்காதீங்க, வாங்கிட்டு போய் ரைட் செலவு பண்ணிக்கலாம், டிஎம்எஃப் இருக்கிறாரு, அண்ணன் இருக்கிறாரு, ரைட் அண்ணன் செலவு பண்ணி கொடுத்துருவாருன்னு. நான் வேலை செய்கிறனாலும் சரிங்க, நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்கி, பேட்ச் ஒர்க் இல்லாத வண்டியை வாங்கிக்கிங்க. வாங்கி எதுக்கு அவ்வளோ லட்சம் செலவு பண்ணுறீங்க? வாங்கும்போதே நல்ல வண்டி வாங்கிக்க வேண்டியது தானுங்க. பேட்ச் ஒர்க்கோட வண்டி வாங்கி அதுக்கு 50,000 1 லட்சம் செலவு பண்ணிவிட்டு எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறீங்க? அதுக்கு நல்ல வண்டியாக இந்த பக்கம் ஏரியாங்க தள்ளி வாங்கிட்டு போய்க்கிங்க. மெட்ராஸில் நல்ல வண்டி வச்சுருக்கிறவங்க இருக்காங்க. நானும் மெட்ராஸ் நம்பர் விற்றுருக்கிறேன், மெட்ராஸ் நம்பர் வாங்கியிருக்கிறேன், நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன். ஏன் ரீசெண்டாக இப்போ வெங்கட் பிரபு அவருங்க வண்டி கூட எடுத்துகிட்டு வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அனைமே உங்களுக்கு நான் போடுவேனுங்க அந்த வண்டி வேலை செஞ்சதை. அதெல்லாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன்னுங்க. அந்த இன்னோவா நல்லா தான் இருக்குதுங்க. அதுவும் நிறைய வண்டி எடுத்து நான் வேலை செஞ்சுருக்கிறேன். இன்னொரு ரவிகாந்த்னு சொல்லி ஒரு நடிகர் இருக்கிறார், கோவா படத்துல எல்லாம் நடிச்சிருக்கிறாருங்க. ரவிகாந்த், அவரோட வண்டி வந்து ஆக்டர் வண்டி நான் தான் வேலை செஞ்சேனுங்க, இன்னோவா. அதுவும் சென்னை நம்பர் தான். இப்போ தான் பெயிண்ட் அடித்து வண்டி நிற்கிது. வண்டி வந்துருச்சா? இல்லை, ஒன்றும் வரல. நான் உங்களுக்கு முடிஞ்ச அந்த வண்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். அந்த வண்டி வந்து இந்த மாதிரி வந்து நிறைய வண்டிகள் இருக்குதுங்க. சென்னை நம்பரில் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சுருக்கணும் இருக்காங்க. அதுக்காக சென்னை வண்டி எல்லாமே மோசம் அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு சில வண்டிகள் மட்டும்தான் நான் சொல்கிறேனுங்க சென்னை வண்டி. அதுக்காக ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி. நான் மொத்த சென்னை வண்டியுமே வாங்க வேண்டாம், மொத்த வண்டி மோசம் நான் சொல்லவில்லைங்க. 100க்கு ஒரு சில வண்டிக்கு நான் சொல்கிறேனுங்க. அதனால் பார்த்து வாங்கிங்க. ரொம்ப லோ மாடல் வாங்கினீங்கன்னா கம்பல்சரி பேட்ச் ஒர்க் இருக்க தான் செய்யும் சென்னை வண்டி. அதனால் பார்த்து வாங்கிங்க தயவு செஞ்சு. இந்த பதிவு மெயினாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் உடனே வந்து இந்த பதிவு நான் வந்து போட்டணுங்க. ரைட், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேனுங்க. சாரி, நாக்கே குளறுதுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேனுங்க. அடுத்து உங்களுக்கு யூஸ்டு இதே மாதிரி எப்படி வாங்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நிறைய கண்டென்ட்டு, நிறைய வீடியோக்கள், நிறைய பதிவுகள் உங்களுக்கு நான் போடுறேன், எப்படி வண்டி வாங்கக்கூடாதுன்னு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துட்டிங்களா இப்போது? ரைட்,
கூடிய விரைவில் ஒவ்வொரு யூஸ்டு கார் வந்து எப்படி வாங்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நிறைய வீடியோக்கள் நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் யூஸ்டு கார் பார்த்து வாங்குங்க. சரிங்க டிஎம். ஓகே, நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஸ்.